அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னுடைய மார்னிங் அண்ட் லன்ச் ரொட்டீன் எப்படி போச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் அரிசி வடகம் வீட்டிலே ஹோம்மேட் பண்ணுறதுக்காண்டி வீட்டில் செஞ்சிட்ருந்தாங்க. அதுக்குள்ளே மாவு தான் இப்போ காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த அரிசி வடகம் மாவு வீட்டில் செய்கிறாங்கன்னா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். இந்த மாவு காய்ச்சுறாங்க இல்லையா, அந்த மாவு காய்ச்சினதுக்கப்புறம் இதை ஆற வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இது என்னுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் இது. நெக்ஸ்ட்டு இந்த மாவு காய்ச்சி ரெடி ஆனதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே மாடிக்கு போயாச்சு. மாடியில் போய் இந்த நேச்சுரலான இந்த வியூ பார்க்கக்குள்ளே காலையில் சூப்பராக இருந்துச்சு. இந்த நேச்சுரல் வியூ பார்த்துட்டு ஒரு கப் காஃபி குடித்தா செம்மையாக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு சொல்லுங்கள். இதை நான் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ளே எங்கள் அம்மா வடகத்துக்குள்ளே வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. க்ளீனான கிளாத்தில் தான் இந்த வடகம் ரெடி பண்ணுவாங்க. காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கெல்லாமே நல்ல வெயில் வந்துருச்சு. செம வெயிலில் தான் இதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது 1 நாள் 2 நாள் ஆகும் இது காயறதுக்கு. காஞ்சதுக்கப்புறம் வடகம் ரெடி ஆயிரும். அப்புறம் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இந்த வடகம்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்குனா மேலே செம்ம வெயிலில் நின்றோமா, அங்கே நின்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிவிட்டு வீட்டில் வாட்டர் மெலன் நிறையா இருந்துச்சு. அப்படியே அந்த வாட்டர் மெலன் வச்சு ஒரு ஜூஸ் போட்டுட்டா என் பிள்ளைங்க சொல்லிடுச்சு, வாட்டர் மெலன் ஜூஸ் எனக்கு வேண்டாம், எனக்கு கிரேப் ஜூஸ் கொடுன்னு சொல்லிவிட்டு, அதனால் எங்களுக்கு வாட்டர் மெலன் ஜூஸும் என் பசங்களுக்கு கிரேப் ஜூஸும் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த சம்மருக்கு நம்ம இதே மாதிரி ட்ரிங்க்ஸ்லாம் சேர்த்துக்கணும், ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்குது. ஃபஸ்ட்டு நான் வாட்டர் மெலன் அரைச்சி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதே மிக்சியில் நான் திராட்சையை அரைச்சி ஜூஸை வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இதில் நம்ம ஐஸ் க்யூப் போட்டு இதை நம்ம ஐஸாக இந்த அடிக்கிற வெயிலுக்கு குடித்தோன்னா சூப்பராக செம்மையாக இருக்கும். அப்படியே நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நாட்டு மீன் உயிரோடு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. உயிரோடு அப்படியே வாங்கி இந்த மீன் நம்ம கிரேவி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு அதை வாங்கி தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா இதை நம்ம உப்புக்கல் போட்டு நல்லா க்ளீன் பண்ணணும். அப்போ தான் இதில் வாடை இல்லாமல் நல்லாயிருக்கும். மசாலாவுக்கு எங்கள் வீட்டில் அம்மியில் தான் அரைச்சி ரெடி பண்ணாங்க. அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஃப்ரெஷ்ஷான மீன், அம்மியில் அரைச்ச மசாலா, மண் சட்டியில் குழம்பு, அப்படியே கிராமத்து சமையல் செம்மையாக இருந்துச்சு. இப்போ மண் சட்டியில் நல்லெண்ணெயும் எண்ணெயும் தாராளமாக விட்டுக்கணும். வெந்தயம் அப்புறம் வெங்காயத்தை மிளகாத்தூளோடு சேர்த்து இடித்து அதை சேர்த்து வதக்கிடலாம். இப்போ கருவேப்பிலை எல்லாம் பச்சை வாடை போகிற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த பக்கம் மீன் கிரேவி செஞ்சிகிட்ருக்குள்ளே அந்த பக்கம் சாதம் ரெடி ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ரெண்டும் ஒரே டயத்தில் ரெடி ஆகுதா இல்லை சாதம் ஃபஸ்ட் ரெடி ஆகுதான்னு தெரில. ஆனால் ரெண்டும் ரெடி ஆகுனதோடு நம்ம சூடாக எடுத்து சாப்பிட்டா செம்மையான சூப்பரான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இதை வதக்கிக்கிட்டு இருக்கக்குள்ளே புளி நல்லா ஊற வச்சு தேவையான புளி எடுத்துக்கலாம். இதில் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துருக்காங்க. அந்த அம்மியில் அரைச்ச மசாலாவுக்கு என்னென்னா வரமிளகாய் நல்லா காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு மீன் குழம்பு பொடி அது ரெண்டையும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி தான் அம்மியில் அரைச்சி எடுத்துருந்தாங்க இந்த மீன் குழம்புக்கு. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ மாங்காயும் இதில் சேர்த்தா இன்னும் மணமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு மாங்காவையும் நாங்கள் சேர்த்துட்டேன் இதில். நெக்ஸ்ட்டு எல்லா மீனையும் இதில் போட்டுடலாம். இந்த குழம்புல மீன் வேகிற மாதிரி மூடி போட்டு நம்ம குழம்பு கொதிக்க விடணும். இந்த மீன் குழம்போடு சேர்த்து கூட்டும் சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு நல்லா வேக வச்சாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.